வணக்கம். இரத்தான் பார்க்கலாம், மூஞ்செல்லாம் பார்க்கலாம், கோயில்தான். பார்க்கும்போதே பயன்படுது. காய்ச்சல் குடிப்பட்டு குடிச்சுக்கலாம். பேண்டை சுத்தமாக காய்ச்சல இருந்ததெல்லாம் குடிச்சேன். குடு ஹோட்டல் போயிட்டாரு. இதுக்கு ஒரு ஊசி ஒருத்தனும் குடிச்சு அப்புறம் வேலை முடியும். யார் குத்தினாலும் குத்தினாலும் நம்ம வந்து பார்த்து நல்லா தலை தெரியுத. நான் பிடிச்சேன், நீ பிடிச்ச மேலே தூக்கி பிடிச்ச கீழே வச்சு லைட்டாக மேலே கேமரா தூக்கி. என் பெயர் என்ன? அப்படி போட்ட அடுத்து கண்டு சொல்லி ஆட பாவீங்களா சுத்தி அடிச்சுன்னு வச்சுக்க. எங்க ஆயா போச்சுன்னு வந்து லவுக்குன்னு மாட்டிக்குவேன். நான் வரும் வடிவன் முன்பதாக எதற்காக அரங்கேற்றம் என்று தெரிந்தே என்ன? நாட்டுக்கு நாடு நீர்வளம் நிலவளம் புரிந்திய பொன்னாட்டின் பெயர் என்ன? எனக்கு தெரியுமே. என்ன பேர்? கருப்பச்சாம்பட்டியா? இல்லப்பா, என்ன பட்டி? கண்ணம்பள்ளி. ஒவ்வொரு வாட்டி வந்து கேட்டே போவியா? கண்ணம்பள்ளி என்றால் நமக்கு ஒரு தாய் திரு நாடக வேண்டும். தாய் திரு பொன்னாடாக வேண்டும். ஆமா. மச்சுமாநகரம் ஆமா பாண்டவருக்கு எப்படி அமைந்ததோ அது போல நமக்கு இன்று மச்சுமாநகராக வேண்டும். ஓ, இந்த கண்ணம்பள்ளியில் பூமியின் மனைவியாகிய முனிராஜம்மாள் என்பவர் நம்பாகப்பட்டவர். மனித மண்ணுலகம் போய் செத்து மனித சிவலோகம் போய் அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்குன்னு கடவுள் என்னைக்கு படைக்கிறான்? அந்த மாதிரி என்னைக்கு இல்லை, நாளைக்கு கொண்டு போயிருவாங்க. ஜஞ்சனை கிடைச்சாலும் உன்னை நாளைக்கு கொண்டு போயிருவேன். யாரு? நான் வந்த வேலையில டெம்போல தான் போவோம். முன்னாடி உனக்கு கொண்டு போய் அனுப்பிச்சு விட்டான் போவோம். சொல்லி வை, நாளைக்கு காலையில் வரமாட்டேன். டைலர் என்ன பாடுறாரு? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. பாடாத சித்திரவதை பட போறான், பிச்சு பேட்டு திங்க போறான். அப்படி ஓய் மாண்டு மனிதே வைகுண்ட போய் செத்த சோமதி நாடகம் செய்ய வேண்டும் என்று இன்று இரவு நாடகம் செய்திருக்கிறார். அதாவது மாமா மைத்துனர் மக்கமார் பெண்கள் ராணி பார்வதி பூமாதேவி
பவுடு மற்றும் ஆண் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் சொத்தில் இருந்து சரி இங்க குத்திக்கிறாங்க காஜி குத்துறது கூட இடம் தெரியாதே அவராஜனாரு இப்படி குத்துங்காயா அவர் சொத்துல இருந்து 30,000 சம்பளத்தை கொடுத்து 50,000 சம்பளத்தை கொடுத்து ஆனா சாப்பாடு எப்படி சாமி பொட்டமா வந்துருக்குது ஊர்ல சாப்பிட்டல 4 பொட்டு ஒன்னா சாப்பிட்டா அது என்னன்றா டைலரு ஏய் என் வேலை முடிக்கிற வரைக்கும் அந்த பொட்டத்தை பத்திரமா வைக்கிறான்றான் ஏய் அந்த 4 பொட்டு நீ சாப்பிட்ட டைலருக்கு வெறும் வயிற்று வச்சுட்டு சொல்றது கேளு என்ன விட்டு என்னன்றான் விடி 2 பேர்த்துக்கிட்ட அடி வாங்கி சாப்பிட போறேன் கொஞ்சம் அவராக தின்னுக்கிறேன் அப்படின்னு போய் கை ஏறிக்கலாம் ஜூஸுக்கு இது ஒன்றும் கொஞ்சம் குடிக்க சொல்லு அதை குடிச்சா செத்து போயிடுவான் கொண்டை குடிச்சிக்கும் போய் எதுக்கு நப்பு பட்டுக்கானு என்ன பண்ணாலும் சரி ஆலமரத்தில் தொங்கிட்டு அடிச்சாலும் சரி அப்படி சொல்லக்கூடிய அனைவரும் சேர்ந்து 30,000 பணத்தை கொடுத்து இன்று இரவு நாடகம் செய்திருக்கிறார். இந்த நாடகத்தில் தாளப்பிழை புதுப்பிழை உடனே பாவனை ஏதொரு பிழை தவிர்த்துவிட்டாலும் தடுத்துக்கலாம். அப்படி நான் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதே போல தாங்களே மன்னிக்க வேண்டும் என்று இரு கணக்கூட்டு சிறை வாங்கி தருகிறோம். நான் எதற்கு வந்தேன் எதற்காக வந்தேன் இன்று இன்று இரவு காவலுக்காக நம்மளே மகாராஜராகப்பட்டவர் பக்காசுரன் மன்னனுக்கு அழைத்து காவலும் புரிய வேண்டும். நாளை வெடிந்தால் அவருக்கு நரபலி கொடுக்கணும். சாப்பாடு எப்படி தெரியுமா? 7 வண்டி சோறு 7 எருமைக்கிடா ஒரு நரபலி அப்படி என்ன அந்த மாதிரி கொடுக்கப்படும். மன்னனாகப்பட்டவர் பக்காசுரனுக்கு அப்படி கிடைக்கவில்லைன்னா உன்னை காலையில் அதுக்கு என்ன பண்ணிடுவோம். ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. உன்னை கொண்டு போய் நரபலி கொடுத்துருவோம். என்ன மாதிரி போனதான் கரெக்டா உண்டு. புறப்படும் பார்க்கலாம்.